கேளுங்க. என்ன காஞ்சிபுரத்தில் இன்றைய தினம் தாவக சட்டமன்ற வந்து தாவக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு அனைவருக்குமான வீடு என்ற பல்வேறு அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது என்கிட்ட என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். நீங்க வந்து தம்பியை பற்றி சொல்லிட்டு வரீங்க. ஏன்னா இன்றைய தினம் இப்ப யார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவா? சொல்லுங்க. அனைவருக்குமான வீடுன்னு சொல்லியிருக்காரு. எல்லா கட்சியும் சொல்றதுதான். திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு, அம்மா ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு. அதை வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம், வாழ்த்துவோம். நீங்க என்கிட்ட இங்க கட்சிக்கு வந்து என்கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்னை கேட்கணும். என்னை பத்தி அவர்கிட்ட கேட்பீல. அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன், அவர் ஒரு கட்சி நடத்துறேன். அவர் கட்சி என்கிட்ட கேட்கணும். நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அதான் நீங்க என்கிட்ட கேட்கணும். உருப்படியாதான் கேள்வி வேணும். அது பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு இருக்குது எங்களுக்கு திருச்சியில். அதில் புதுச்சேரி, தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவிக்கும். அதில் இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? அது வாய்ப்பு இல்லை. நாங்கள் என் கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்னு. மாகே ஏனத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், உங்களுக்கு தெரியும். அது எங்கள் கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இது. அதனால மீதி இருக்கிற 28 கம்யூன் தானே அதில் போட்டியிட்டோம். புதுச்சேரியில் அதிகப்படியான ரெஸ்டாரண்ட்கள் திறக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறாங்க. அது சம்பந்தமாக ஏன்னா நீங்கள் வந்து மதுவை அங்கீகரித்த மாநிலம் ஆயிடுச்சு. மது விற்பனை வருவாயை ஒரு பெரிய இதாக பார்க்குது. தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது வந்து ஒரு விஷம்ங்கிறத, நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விற்று வருகிற காசுல நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதை ஏற்க முடியாது. விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்றது, விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல்? அது எப்படி ஏற்கிறது? அது மாதிரி தான் இது. அதனால அதை பேசி பயன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கணும். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோன்னா அந்த மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்கிறோம். அப்போ மாற்று வருவாய் பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அதை செயல்படுத்தணும். ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. அப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள், வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் மொத்தமாக மூட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். மேகதாதுல அணை கட்டினா தமிழகம் வந்து கரைமடை பகுதியான காரைக்காலம் பாதிக்கப்படும். அது சம்பந்தமாக இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரியுது. உரிய நதி நீரை நம்ம பெற முடியல. மேகதாதுல கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க அணை கட்டுது அவங்க உரிமைங்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும்? இப்போ என்னுடைய நரிமணம் பெட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுற, அனலிருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம். அந்த வளத்தில் இருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க. நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன். எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை. இப்போ அணு உலை என் நிலத்தில் இருக்கு. பெருவெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு, ஆனால் பயன்பாடு எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க. கேரளானா முல்லை பேரியாற்று நீர் எனக்கு, காவிரி நதி நீர் எனக்கு. இப்போ மேகதாத்துல அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான
இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்க ஆளுது. அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மை எல்லாம் பேசுது. கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியா மாறிக்கிட்டு சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். என்னை இந்தியனா இருக்க சொல்லுது. அதே கட்சி அங்க போனா கன்னட மாநில கட்சியா மாறிக்கிட்டு அந்த மாநில நலனை பேசுது. அப்போ அந்த மாநிலத்தின் நலனை ஏன் பேசுதுன்னா அங்க காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில் இருக்கு. இப்ப மேகதாதுல அணைய கட்டாத அப்படின்னு ஒரு இப்ப பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும், காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும். அங்க இன்னும் எங்களுக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா? பேசாது. ஆனா நாங்க மானங்கட்டு போய் இன உணர்வு மான உணர்வு இல்லாம திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படும். அதனால எனக்கு அந்த அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பத்தி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை. இப்ப மேகதாதுல அணை கட்டுறான்ல, இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டார்ல ஐயா ஸ்டாலின், அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீ போய் கர்நாடகால வென்று வந்தா மேகதாதுல அணை கட்டுவான். ஏற்கனவே அதுக்கு நிதியா 9,000 கோடி ஒதுக்கிட்டான். அப்ப நீ அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டானா? இப்ப நீங்க என்கிட்ட கேட்கறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுது.